ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய 3 பொருளை வச்சு 10 நிமிஷத்தில் எப்படி சூப்பரான ஹல்வா பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு கோதுமை மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். நெய் பாத்திரத்தில் விட்டு சூடு பண்ணிக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆனதும் 2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை இதில் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி கரிஞ்சா மாதிரி ஆகிடும். சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. கோதுமை மாவு நெய்யில் நல்லா கலந்துடுச்சு. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் இருக்கட்டும். அப்போ தான் அந்த கோதுமை மாவில் இருக்க பச்சை வாடெல்லாம் போயிட்டு நல்ல நறுமணம் கிடைக்கும். இந்த டைமில் இந்த ஹல்வாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை பக்கத்து ஸ்டவ்வில் நான் சூடு பண்ணிக்கிறேன். அதாவது 2 கப் அளவுக்கு கோதுமை மாவுக்கு 7 கப் அளவுக்கு தண்ணி நான் சூடு பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆகிடுச்சு. கோதுமை மாவு ஸ்மெல்லும் நல்லா போயிட்டு நல்லா வாசனையாக இருக்குது. இந்த டைமில் தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதிலிருந்து கொஞ்சமாக நான் இந்த மாவோடு ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே இது நல்லா கட்டியாகிடும். பாருங்கள், நல்லா கட்டியாகிடுச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்க தண்ணியுமே நான் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுவுமே ஒரு 2 நிமிஷம் ஆகும் கட்டி ஆகிறதுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கட்டியாகிருக்கு. இப்போ இந்த ஹல்வாவுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவுக்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இதுக்கு மேலே சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 கப் அளவுக்கு கோதுமை மாவுக்கு 4 கப் அளவுக்கு சர்க்கரை இல்லைன்னா 3 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துப்பாங்க. அது ரொம்பவே ஸ்வீட்னஸாக இருக்கும். அதனால் நான் 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். பாருங்கள், நல்லா இலகி வந்திருக்கு. இப்போ இதோட கொஞ்சமாக நான் ஆரஞ்சு கலர் கேசரி பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், கலர் சேர்க்காமலையும் நீங்கள் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் ஏற்கனவே நெய்யில் 10 முந்திரி பருப்பு போல் வறுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு சிம்மில் அப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் இன்னுமே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நான் திட்டமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே போதுமான அளவாக இருந்தது. பாருங்கள், நம்மளோட ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் நான் சர்வ் பண்ணுறேன். சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கக்கூடிய 3 பொருளை வச்சு ஈஸியாகவும் அதுவும் 10 நிமிஷத்துலேயே ரொம்பவே ஈஸியாக நம்ம டேஸ்டியான கோதுமை ஹல்வா பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் ஒன் டைம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.